சார்ந்து தனித்தனியா அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது வெவ்வேறையாக இருக்கும். நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய கேள்விகளும் அதே மாதிரி வேற வேறையாகவே இருக்கும். ஒரு பாவகம்னு எடுத்துட்டோம்னா நம்ம முக்கியமா 2ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது வருமானத்தையும் குறிக்கும், நம்ம குடும்பம் அப்படிங்கிற மொத்த கூட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் குறிக்கும், நம்மளுடைய படிப்பு அப்படிங்கிறதையும் குறிக்கும், நம்மளுடைய பேச்சு அப்படிங்கிறதையும் குறிக்கும். அப்போ எனக்கு என்ன தேவை? எனக்கு வருமானம் தேவையா, இல்லை நான் பேசுறது எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிற நிகழ்வு பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா, அல்லது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா, எனக்கு எந்த மாதிரியான வருமானங்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ படிக்கிற பசங்க எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். நம்ம ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பாவகத்துல 1000 கேள்விகள் இருந்தாலும் வயது கூடிய கேள்வின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்னுடைய வயசு ஒரு 20க்குள்ள இருக்கு அப்படின்னா, இந்த 20 வயசுக்குண்டான கேள்வி என்ன? நான் வீடு கட்டலாமான்னு கேட்க போறாங்களா, இல்ல என்னுடைய பேர குழந்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்க போறாங்களா? இந்த 20 வயசுல அவங்களுக்கு தேவை படிப்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்ப 30 வயசுலன்னு எடுத்துக்கலாமே. இப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை பத்தி கேள்விகள் இருக்கும், கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை இன்னும் கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும், குழந்தை பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், என் குழந்தை நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும், நான் இடம் வாங்க வேணா, வீடு கட்டு வேணா, வண்டி வாகனங்கள் வாங்க வேணா, சொத்து சேர்ப்பனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். இதுவே 40 வயசுக்கு மேல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, இல்ல தொழில் மாற்றங்கள் இருக்குமா, நான் சொந்தமா தொழில் செய்யலாமா, இல்ல என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே இருக்கும். என் வருமானம் லாங் டைமா இருக்குமா, நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும், எந்த வழியில என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் அதிகமா இருக்கும். இதே ஒரு 50 வயசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கரெக்டா அந்த ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும். 50 தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கேள்விகள் தான் பிரதானமாகவே இருக்கும். இன்னைக்கு இல்லைங்க 30 வயசுல 40 வயசுல எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே நம்ம ஜாதகத்துல நம்மளால தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு. அதுக்கு நம்ம ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்மளால சுலபமா பதில் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம், கடல், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ அறிவு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. அது ஒரு கணிதம். அந்த கணிதம்ங்கிறது ஒரு அறிவியல், ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல். இப்ப அந்த கணிதத்தை கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகுது, அந்த கிரகங்கள் மூவ் ஆகுறது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னா, இப்ப சூரியன் ஒரே ஒரு கிரகம் தான், சந்திரனும் ஒரே கிரகம் தான். ஆனா நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு இப்ப பகல் பொழுதுன்னா நமக்கு நைட்டாகவும், நமக்கு இரவானா அவங்களுக்கு பகலாகவும் மாறி எப்படி காமிக்குது? ஒரே பூமி தானே. அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னா, அந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி வரும். அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஜாதகம் அப்படிங்கிறதும் இது ஃபிக்ஸடு ஃபார்முலா கிடையாது. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏன் படிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்படும், அந்த மாற்றங்களை நோக்கி நம்ம எப்படியெல்லாம் பயணப்படணும், நம்ம போற பாதை எப்படி இருக்கு, அப்ப நம்ம எதிர்பார்க்கிற அமைப்பு அங்க நல்லா இருக்குமா? இப்ப எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், எனக்கு நல்ல சம்பளம், நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அடுத்து நிறைய பேருக்கு நான் சொந்தமா தொழில் செஞ்சு அம்பானி மாதிரி பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இன்னும் சிலருக்கு நம்ம கம்யூனிகேஷன், அதாவது அந்த ஆன்லைன் சம்பந்தமான நிகழ்வுகள்ல நம்ம ஃபேஸ்புக் நிறுவனர் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகளை எடுத்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டுல நம்ம பெரிய ஆள் ஆகணும். இப்ப எல்லாருக்குமே சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் கனவு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அப்படி நம்ம ஒரு ஸ்டாரா தெரியணும், அடுத்தவங்கக்கிட்ட நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஜாதகம் யோகமுடைய ஜாதகமா, இல்ல நம்ம ஜாதகத்துல எவ்வளவுதான் நம்ம வாங்கி வந்திருக்கோம், எவ்வளவு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம், 100 குழந்தைங்க படிக்கிறாங்க, 100 குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்களா? கிடையாது இல்லையா? அதுல முக்கியமா முதல் டாப் 10க்குள்ள வர்றவங்க இருக்காங்க, அடுத்து ஒரு 20க்குள்ள வர்றவங்க இருக்காங்க, எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம அதுக்காக டீச்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரியா சொல்லி கொடுக்குறாங்க? கிடையாது. ஒரே பேட்டர்ன், ஒரே டீச்சிங் தான். ஆனா வாங்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அந்த திறனுக்கு ஏற்ற அப்சர்வேஷன் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய மார்க் இருக்கு. அதே மாதிரி தாங்க ஒவ்வொருவருடைய ஜாதகமும். உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பணக்கார வீட்டுல குழந்தையாக பிறக்கிறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான்.
மிடில் கிளாஸ் ஃபேமிலியில குழந்தையா பிறக்கிறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான். இல்ல பிறந்த உடனே அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையாக இருக்கிறதும் அது அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து வரும். இப்படி நம்ம செய்த வினைகளுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பத்னி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. நம்ம என்ன கொடுத்து வச்சுட்டு வந்தோமோ அதை இந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க போறோம். அதனாலதான் நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி 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 நம்மளை எல்லாம் வளர்த்திருக்காங்க. பாவத்தை சேர்க்காத, அது சந்ததிகளை பாதிக்கும். ஏன்னா நான் தேடி வச்ச சொத்து என்னுடைய பேர குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் செய்த வினை பயன்களும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வம்சாவளிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது. அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம், என்ன பண்ணணும், நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அந்த ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு லக்னத்திற்குமே அவங்களுடைய தன்மைகள் ஓவரால் நம்ம இங்க எந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல. இப்ப மேஷம்னா சில பொதுவான குணாம்சங்கள் இருக்கும், பொதுவான நிகழ்வுகள் இருக்கும். அவங்க யாரை பிடிச்சிட்டா அவங்க வாழ்க்கையில ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும். இதுவே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பாக்குறீங்கன்னா அங்க கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்கும், அந்த கிரகம் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்க முடியும். இப்ப அதை புரிதல், இந்த புரிதல் தான் நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையே. எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், நான் வாங்கிட்டு வந்த வரம் என்ன. பொதுவா நமக்கு இப்போ இந்த 2026 இந்த வருஷம் நம்ம ஏன்னா பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால ஒரே பரிகாரம் நம்ம லைஃப் டைமுக்கும் செல்லுபடி ஆகுமான்னு செல்லுபடி ஆகாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். மாட்டு வண்டியில நடந்து போனோம், அப்புறம் மாட்டு வண்டியில போனோம், அப்புறம் சைக்கிள் போனோம், அப்புறம் ஸ்கூட்டியில போறோம், பைக்ல போனோம், இப்போ கார்ல போறோம், அப்புறம் பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளான், ஹெலிகாப்டர்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம பயணங்கள் கூட நம்ம மாறுபட்டு நடக்கிறதுனால இந்த பலன்கள் பரிகாரங்களும் எப்போதுமே ஒரே பரிகாரம்ங்கிறது கிடையாதுங்க. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் கிரக மாற்றங்கள்ல. சரி, இப்போ நம்ம என்ன மாதிரியான இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த வருஷம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும், இடம் கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், சொத்து கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரிஷபம். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி இருக்குங்கிறத அந்த லக்ன அதிபதி தான் நமக்கு எடுத்து சொல்லுவார். அப்ப இந்த லக்ன அதிபதி நம்ம ரிஷபம், உங்களுக்கு ரிஷப லக்னம் பிறப்பு லக்னமாக இருந்தாலும் சரி அல்லது பிறப்பு ராசியாக இருந்தாலும் சரி, நம்ம இங்க எடுத்துக்கக்கூடியது அட்சய லக்ன பദ്ധதியில ஏஎல்பிங்கிற ரிஷப லக்னத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல பிளே ஸ்டோர்ல உங்களுக்கு அந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். செட்டிங்ஸில் போய் உங்கள் லாங்குவேஜை செட் பண்ணிக்கோங்க. அதில் யூடியூப் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூடியூப் வீடியோஸ்குள்ளே போயிட்டு இலவசமாக அந்த மென்பொருளை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஏஎல்பிங்கிறது இந்த இடத்துல இந்த கட்டத்தில் இருந்ததுன்னா அதுதான் உங்களுடைய ரிஷப லக்னம் அட்சய லக்னம் அப்படிங்கிறது. இந்த ரிஷப லக்னத்தின் அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல பொதுவாகவே இந்த சுக்கிரனுடைய இயல்பு என்னன்னா சுகபோகங்களை நிறைவாக தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் தாங்க. அதனாலதான் சுக்கிரன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் சுக்கிரன் தான். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய திசையும் சுக்கிர திசை தான். எனக்கு எப்போ சுக்கிர திசை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வாக அமையுது. அப்ப இந்த சுக்கிரன் தான் லக்ஷ்மி கடாட்சத்தை பரிபூரணமாக தரக்கூடியவர் யாருன்னா இந்த சுக்கிரன் தான். அப்ப இந்த சுக்கிரன் இயல்பா ரிஷபத்திற்கு, அப்ப ரிஷபத்துல உள்ளவங்க எல்லாருமே இந்த லக்ஷ்மி கடாட்சத்தோட இந்த சுக்கிரனுடைய சகல பரிபூரண அம்சங்களையும் பெற்றவர்களாக இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன் அந்த மாதிரி ஒரு நிலை அப்படின்னா, இந்த சுக்கிரன் ஏஎல்பி லக்னத்திலிருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அடுத்து சொந்த வீடாக இருந்தாலுமே இங்க இருக்கக்கூடாது. இந்த 3 இடங்கள்ல சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா இது கண்டிப்பா நம்ம செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாய் தோஷத்தை பார்க்கணுங்கிறது கிடையாது. இங்க சுக்கிர தோஷமும் இதுலதான் வேலை செய்யும். சுக்கிர தோஷம்னா என்னங்க, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், கலத்திர தோஷம்னு பேர் இதுக்கு. சுக்கிரன் சரியில்லாம இருக்காரு அப்படின்னா அதற்கு பேரு கலத்திர தோஷம்னு பேரு. ஆனா இந்த இடங்கள்ல இருக்கும்போது இந்த சுக்கிரன் உங்களுக்கு பரிபூரணமாக நன்மைகளை தரக்கூடியவரா இருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக இருக்க மாட்டாரு. இந்த இடம் இல்லாமல் மற்ற இடங்கள்ல சுக்கிரன் இருக்காருன்னா கண்டிப்பா உங்களுக்கு, அதாவது ஒரு என்னால எவ்வளவு அப்சர்வ் பண்ண முடியும், எனக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, நான் ஒரு பூஜை பண்றேன்,
ஒரு வழிபாடு பண்றேன், அந்த வழிபாடுடைய பலன் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த சுக்கிரன் நின்ற ரிஷபலத்திற்கு இந்த சுக்கிரன் நின்ற நிலையை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த சுக்கிரன் இங்க இருக்காரு இங்க இருக்காரு இங்க இருக்காருன்னா அப்சர்வேஷன் தன்மை அங்க ரொம்ப குறைவு. டப்பா காலியா இருக்கு, அந்த டப்பாக்குள்ள எதுவும் வர்றதுக்கான வழிகளும் கிடையாது, மூடிய டப்பா திறக்க முடியல. அப்ப எப்படி நம்ம பண்ணக்கூடிய பூஜா பலன்கள்லாம் எங்க போகும்? விரயமா தான் போகும், நமக்கு அது கிடைக்காம போயிடும். அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம யாராவது ஒருத்தரை நீதான் எனக்கு எல்லாமே, எப்படி கடைசி நிமிஷத்துல கைவிட்ட நிலையில அந்த துரியோதனன் சபையில திரௌபதி நின்ன கோலத்துல என்னால நீ மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லி நிர்கதியாக நிற்கும் போது அந்த தெய்வத்தை பலமா பற்றிக்கிட்டா எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இதுக்கு மேல எனக்கு வர்ற லாபமோ நஷ்டமோ எல்லாமே ஒன்னது, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனிக்குங்கிற மாதிரி. இவங்க அந்த மாதிரி சரணாகதியாக இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி சரணாகதி பக்தி யாரை பிடிச்சா ஓரளவாவது இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த இடத்துல கங்கை அம்மன் அல்லது காத்யாயினி அம்மன் இவங்களை பலமா பிடிச்சுக்கணும். இந்த கங்கை அம்மன் காத்யாயினி அம்மன் இத ஆண்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக பாதிக்கும். பெண்கள்னாலே அவங்களுக்கு பிரச்சனைகளை தரும். பெண்கள்கிட்ட வரவு செலவு வச்சுக்கிட்டாலும் சரி, பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத துக்கங்களையும் துயரங்களையும் அவங்க சந்திப்பாங்களா? நிச்சயமாக சந்திப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த கங்கை அம்மன் அல்லது காத்யாயினி அம்மன் அல்லது கன்னிமார்கள் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் உள்ள கன்னிமார்களை பலமா பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது விரைவில் கிடைக்கும். அதுக்காக நான் கும்பிட்டுட்டு நீங்க சொன்னீங்க நான் வழிபட்டுட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்க எப்படி கடைசி நமக்கு வேற வழியே இல்லை, ஒரு கடல்ல தத்தளிச்சு நிற்கிறோம், அதுல கரை ஏறணும், நமக்கு வேற ஒன்றும் கப்பல் கிடைக்காது, நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு மரக்கட்டை பிடிமானத்துக்கு கிடைச்சா போதும் நம்ம கரை ஏறிடலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த தெய்வங்களை ஆத்மார்த்தமாக கும்பிடும் போது உங்களுக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும். பெண்கள் யாரை பிடிக்கணும் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த கிருஷ்ண ரூபத்தில் இருக்கக்கூடியவர் யாரு? குருவாயூரப்பன். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையாக இருக்கட்டும், இந்த குருவாயூரப்பனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால கூட்டம் அங்க நம்மளால போக முடியாத அளவுக்கு நிறைய இருக்கு. அப்ப அப்படிப்பட்டவங்க நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. சாதாரணமா வீட்டுல ஒரு கிருஷ்ணர் படத்தை வாங்கி வச்சு நீங்க ஆத்மார்த்தமா கும்பிடலாம். இந்த கண்ண பரமாத்மாவை எங்க இருந்தாலும் நம்ம கூப்பிட்டோம்னாவே அவர் வந்துடுவாரு. அவருக்கு தேவை என்ன? ஒரே ஒரு புல்லாங்குழல் மட்டும்தான். அந்த புல்லாங்குழலை வாங்கி வீட்டுல வச்சு நீங்க கும்பிடுங்க. பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும். சரிங்க, இது எனக்கு குபேர யோகம் எப்போ வரும்? எனக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்போ வரும்? நானும் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடங்கள்ல சுக்கிரன் இல்லாமல் மற்ற இடங்கள்ல இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மற்ற இடங்கள்ல இருக்குன்னா நீங்க இந்த ஒரு வழிபாடுகளை பண்ணிக்கலாம். ஸ்ரீ ரங்கநாதர். இந்த ஸ்ரீரங்கநாதர் திருச்சி சுக்கிரஸ்தலம்னு சொல்றதே அந்த திருச்சி ஸ்ரீரங்கநாதருடைய ஸ்தலம் தான். இந்த ஸ்ரீரங்கநாதரை நீங்க ஆத்மார்த்தமா இல்ல பள்ளிகொண்ட பெருமாள், ஸ்தலசயன பெருமாள், உங்க ஊருக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ரங்கநாதன் அப்படிங்கிற திருநாமத்துல இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோயில்லையும் நீங்க போய் வழிபாடுகள் பண்ணலாம். அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நீங்க ஆத்மார்த்தமா அவங்கள வழிபடும் போது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய அந்த சூட்சுமம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எல்லா செல்வாவுக்கும் இந்த சுக்கிர கடாட்சமும் மகாலட்சுமியுடைய அம்சமும் உங்களுக்கு குபேர யோகமும் நிச்சயமாக கிடைக்கும்.